ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி நீங்க படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் அவங்க தீபா. ஓகே, போன வாரம் பேசின அந்த ஒபீடியன்ஸ் எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். அதே போல் இன்றைக்கும் நான் சில கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் கேட்ட கொஷின்ஸை தான் நான் வந்துட்டு ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்துட்டு கொஷின்ஸ் பேசியிருக்கோம். அதோட லிங்க் வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கான கேள்விகளோட நம்ம ஆன்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸில் வந்துட்டு இந்த மேரேஜ் குறித்து வந்து சில கேள்விகள் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். அதான் நான் இன்னைக்கு கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி. ஓகே. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு பர்சன் சிங்கிளாக இருக்கும்போது ஜீசஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறது எப்படின்னு, அவருக்கு அது என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதுக்காக கவலைப்படுவாங்க. மேக்ஸிமம் கர்த்தரை குறித்து தான் தாட்ஸ் கூட வரும், போகும்போதும் வரும்போது கூட அவர் வார்த்தை குறித்து தான் சிந்தனை கூட. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒய்ஃப்காக தான் கவலைப்படுவாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியன்ல சொல்லியிருக்காங்க. மை டவுட், அப்போ மேரேஜ் ஆயிட்டா ஜீசஸ் அதிகமாக லவ் பண்ண முடியாதா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஏன் டவுட் வருதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த கொரிந்தியருடைய வசனத்தினால தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஷுவலி ஹியூமன் பீயிங்ஸோடைய தாட் ப்ராசஸ் வந்து அப்படி இருக்கும். இந்த சிங்கிள் மைண்டடாக அதை யோசிக்கிறதுனால ஒருத்தர்கிட்ட இருக்கிற அன்பு ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது எப்போவுமே வந்து அங்கே தடுமாறும், மாற்றம் அடையும் அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றார். பட் நீங்கள் வந்து நல்லா இயேசு கிறிஸ்துவை நேசித்து இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஸ்டெபிளைஸ் ஆயிருந்தீங்கன்னா, அந்த மேரேஜின் வரும்போது மேபி ஒரு ஒய்ஃப் புதுசாக வந்திருக்கும்போது அவங்க மேலே அன்பு ஜாஸ்தி இருக்கலாம், அவங்க மேலே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவிடுறதெல்லாம் இருக்கலாம். பட் காலப்போக்கில் அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு பழைய ரிலேஷன்ஷிப்பாக மாறுதா? அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டெபிளைஸ் ஆகிடும். நம்ம ஆண்டவர் மேலே சரியான ஒரு அன்பு, ஆண்டவர்கிட்ட சரியான ஒரு உறவு இல்லாமல் திருமணத்துக்குள்ளே போனால் தான் இந்த ப்ராப்ளமே வரும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் ஆகிடுச்சு ஆரம்பத்திலே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, தென் நம்ம அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது நம்முடைய அன்பு குறையாது. இன்னொரு காரியம், அந்த பர்சனுக்கும் தேவன் மேலே அன்பு இருந்துட்டா ரெண்டு பேரும் இணைஞ்சி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த அன்பில் நடை போட முடியும். ஸோ நம்ம எப்போவுமே சொல்லுவோம், அயன் ஷார்பன்ஸ் அயன், அதாவது இரும்பு வந்து இரும்பை தீட்டும் அப்படின்னு சொல்லுவோம், கருக்காக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் கூட வசனம் இருக்குது. இப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம பார்த்தோன்னா, ரெண்டு பேர் வந்து கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒருத்தர் வந்து அவங்க அந்த தேவன் மேலே வச்சுருக்கிற அன்பில் இன்னும் கொஞ்சம் உந்தி தான் தள்ள போகிறாங்களே தவிர அந்த ரிலேஷன்ஷிப் குறையாது. ஹியூமன் லவ் வந்து டெஃபினட்டாக நமக்கு இன்றைக்கி எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. சரி, அப்படி கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குறேன், அவங்க ரட்சிக்கப்படும் போது அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்பா அம்மா மேலே வச்சுருக்க அன்பு வந்து மாறி போகலையே. இப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் தேர் லவ் கோஸ் டு காட், ஆண்டவருக்கு போகுது. அப்படியே அந்த அன்பை வேற எங்கேயும் எடுத்து வச்சா கூட தேவனுக்கு கொடுக்குற அன்பு என்றைக்குமே தேவனுக்கு திரும்ப வந்துடும். அதாவது நீங்கள் உண்மையாக தேவனை நேசிச்சா, பேரளவில் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் ஏதோ எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லை எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ எனக்கு ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இந்த மாதிரி மேரேஜுன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரும்போது அது வெளுத்து போய் சாயம் வெளுத்து போய் இது உண்மையானது இல்லைன்றதை காட்டிடும். ஓ, சூப்பர் ஆண்டி. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்போ மேரேஜ் ஆகிட்டா அப்போ நம்ம ஃபுல் ஹார்ட்டை வந்து ஜீசஸ்க்கு கொடுக்காம அதில் பாதி வந்து ஒய்ஃப் ஆக்குபைட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹார்ட்டுன்னு சொல்லும்போது ஹார்ட் வந்து அஃப்கோர்ஸ் டிவைடடாக இருக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இயேசுவை நேசிக்கிறவங்களாக இருந்தால்
நம்முடைய ரிலேஷன்ஷிப் பிஃபோர் கிறிஸ்துக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருதயத்தில் வந்து பலரையும் பலவிதமாக நம்ம நேசிக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவனாக மாறின பின்பு இயேசுவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையின் எந்த காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான். இனிமேல் எனக்கு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வேறு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் வந்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிடணும்னா, என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் தான். எனக்கு எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் அனுபவிக்கிறதா இருக்கணும். அப்போது அப்படி கிறிஸ்துவுக்குள் நான் அனுபவிக்கிற ஒரு உறவாக இருந்தால் நிச்சயமாக அங்கே வந்து டிவைடட் லவ்க்கு வேறு வழியே கிடையாது. கிறிஸ்துவில் இருக்கிற அன்பை கொண்டு அவன் மனைவியை நேசிச்சான்னா ஒன்று அவனுடைய அன்பும் டிவைட் ஆகாது, அதே நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா அந்த உறவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மனைவியோடு கூட இருக்கிற அந்த ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி ஏன் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த 2 விதமான அன்பை பிரிச்சுடுறோம். ஃபிசிக்கல் லவ், ஸ்பிரிச்சுவல் லவ்னு பிரிச்சிடுறோம். அப்போ இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து பிரிக்கக்கூடிய ஒரு அன்பே கிடையாது. ஃபிசிக்கல் லவ் வேறு, ஸ்பிரிச்சுவல் லவ்ன்றது வேறு. ஆவிக்குரிய அன்பு தான் நம்ம ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிறோம், ரைட்டா? அவரை ஒரு மனுஷனாக மாம்சத்தின்படி நம்ம அறியலை. பவுல் சொல்கிறார், மாம்சத்தின்படி நம்ம கிறிஸ்துவ அறியறதில்ல, ஆவியின்படி தான் அவரை அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அவரை வந்து நம்ம அந்த ஆவிக்குரிய அன்பை கொண்டு தான் நம்ம நேசிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய அன்பை கொண்டு நேசிக்கும்போது ஒரு மனைவின்னு வரும்போது அது தட்ஸ் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அது ஒரு சரீர பிரகாரமான உறவு. ஸோ அந்த உறவில் கூட ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னாக்கா த்ரூ கிரைஸ்ட் அந்த உறவை நம்ம நேசிக்கும் பொழுது ரொம்ப உண்மையிலே சொல்லப்போனால் அது ஒரு நல்ல திடமான ஒரு உறவாகவும் இருக்கும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாயும் இருக்கும். ஓகே ஆண்டி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ திருமணம் பண்ற அந்த ஸ்பௌஸ் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணுமா ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா ரட்சிக்கப்பட்டவங்களே வந்துட்டு எந்த மாதிரி வந்து ஆவிக்குரிய நிலையில இருந்த பர்சன் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு ஆண்டி. ஓகே, இது வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, விசுவாசிக்க அவ்விசுவாசியோடு முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரிலேஷன்ஷிப். ஓகே, நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது. நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு திருமணம்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருத்தர் தான் நான் திருமணம் பண்ணுவேன், அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசியுடன் நான் பிணைக்கப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங் அவசியம். அந்த டெசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம திருமணம் பண்ணுறது யார்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணுறோம். அவங்க என் மேலே இருக்கணுமா, எனக்கு கீழே ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் சரி சமமான ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆகி 2 பேரும் ஒரே அந்த நுகத்தில் இணைக்கப்பட்டு போயிடுவாங்க. பட் அதுக்குன்னு என்னை விட கீழே இருக்கிற ஒருத்தரை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைபிளில் வந்து அப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கலாம் சொல்ல. விசுவாசியாக இருக்கிறாங்களா போதும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறத நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள உங்கள் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு முற்படுங்க. ஆனால் மேக் ஷுர் உங்கள் ஆவிக்குரிய நிலையை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி, இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய தேவன் மேலே இருக்கிற அன்பு, இதில் நம்ம 2 பேரும் இணைஞ்சு போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னோட இணைஞ்சு நடக்கிறதுக்கு நீ வந்து ஆயத்தமாக இருக்கிற. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ திருமணங்களில் வந்து நம்ம கொடுக்குற ஒரு வாக்குறுதி என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்வில் உமக்கு உறுதுணையாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் வரும் அந்த மேரேஜ் ஹவுஸில். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கவும்னு சொல்கிற நிறைய பேர் வெளியில் போய் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஒரு மனதில் நடக்கிறதில்ல. இதுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு திருமணம் நடக்கணும், ஏதோ ஒன்று நடத்திட்டாங்க, பேரண்ட்ஸும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, நம்மளும் வந்து அதுக்கு விட்டு கொடுத்துட்றோமா, பிற்பாடு வந்து வாழ்க்கையில் நிறைய பாடுகள் பிரச்சனைகள் அதனால் வருது. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் ஆஸ் அ பர்சன் நீங்கள் வந்து திருமணம் பண்ண போகிறீங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க தான், அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை உங்கள் மேலே இருந்தாலும் சரி, மேலே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க இன்னும் உங்களை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே அதிகமாக முன்னேறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், அப்படி சப்போஸ் ஒரு பெண் ஒரு ஆணை விட ஆவிக்குரிய நிலையில் கொஞ்சம் நல்ல மேலோங்கி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஷேரிங்கில் வரும்போது ஹஸ்பண்ட் வந்து நான் இந்த லெவலில் தான் இருக்கிறேன், என் ஒய்ஃப் தான் என்னை விட மேலே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு வந்து அவரும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே வளரணும். ஏன்னா நம்ம பைபிள் படி பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் எப்பொழுதுமே கணவன் தான் தலை. அப்போ கணவனுடைய ஆவிக்குரிய நிலைமை
உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாரை விடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பலமோ அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறது. ஏன்னா பிள்ளை, மனைவி எல்லாருமே இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய நிலையில் எப்போவுமே ஆண்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே வர்றதான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி அது ஒரு வேக்கும், ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து சபைகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆண்டவர் 2 பேரையும் ஒரே போல் நேசிக்கிறார். ஒரே அளவில் ஆண்டவர் வந்து தன்னுடைய ஆவினால் நிரப்புறாரு. ஆண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு குறைவு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் ஒன்றா தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதிகாரம்னு வரும்போது கணவன் தான் குடும்பத்துக்கு தலை. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கணவன் எப்போவுமே ஆவிக்குரிய நிலையில் மனைவிக்கு ஈக்குவலாகவோ இல்லை மனைவியை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப நல்லது. பட் அட்லீஸ்ட் 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய நிலையில் சின்க்ரனைஸ்ட் வாக் இன் கிரைஸ்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குடும்பம் வந்து ஒருபோதும் தடுமாறாது. ஏன்னா ரெட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாடு பெருசாக இருந்தால் ஒரு மாடு சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தடுமாற்றம் இருக்கத்தானே செய்யும். ஸோ 2ம் ஒரே லெவலில் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஹஸ்பண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தா கூட மனைவியும் அந்த லெவலுக்கு தூக்கிக்கிட்டே போகணும். இல்லைனா இந்த மாடு சின்னதாக இருந்துச்சு, அந்த மாடு பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? தடுமாற்றம் வந்துடும், வண்டி வந்து கவுந்துடும். ஸோ 2 பேரும் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்துக்கிட்டே போகும்போது தான் பிள்ளைகளாக அந்த ஆவிக்குரிய வலையில் நடத்த முடியும். ஸோ மேலே இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்களும் அந்த லெவலுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே லெவலில் இணைஞ்சு வளரலாம். சப்போஸ் கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் யூ மஸ்ட் மேக் யுவர் பொசிஷன் வெரி வெரி கிளியர். நீங்கள் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடணும், இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய நிலை, இதுதான் நான் ஆண்டவருக்குள்ளே நம்முடைய குடும்பத்தை கொண்டு செல்ல போகிற திசை, நான் ஆண்டவரை நோக்கி தான் நான் பயணிப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். இன்னொன்று நான் சொல்லிடுவேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், செகண்ட் பிளேஸ் தான் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ. முதல் இடத்த தேவனுக்கு கொடுத்துட்டாலே தேவனோடு இருக்கிற உறவில் எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மனைவி, பிள்ளைகள்லாம் அதுக்கு பின்னாடி தான், பெற்றோர் எல்லாருமே அதுக்கு பின்னாடி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சப்போஸ் கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லி இதுதான் என்னுடைய நிலை, இதில் நம்ம 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்றத சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓ சூப்பர் ஆண்டி. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜீசஸ்க்கு கொடுக்காம அதில் பாதி வந்து ஒய்ஃப் ஆக்குபை பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆண்டி. இந்த ஹார்ட் பிளே அதான் சொன்னேன்ல, இது 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ். கிறிஸ்துவை நேசிக்கிறது ஆவிக்குரிய அன்பு, மனைவியை நேசிக்கிறது ஒரு சரீர பிரகாரமான அன்பு. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். கிறிஸ்துவின் மூலமாக மனைவியை நேசிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே தான் அவங்க மனைவியும். அப்போ அது 2ம் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர் ஆண்டி. ஆண்டி அப்போ வந்து இந்த திருமணத்துக்கான ரைட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். திருமணத்துக்கான ரைட் ஏஜ்ன்னு கேட்கும்போது பல கலாச்சாரங்களில் பல வயதுகள் சொல்லுவாங்க, அதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த வயசில் தான் ஒரு பையனுக்கு மெச்சூரிட்டி வரும்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, அவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேஜில் வரும். பட் எல்லாத்துக்கும் மேலே ரைட் ஏஜ் அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கிறீங்களா, புரியுதா? கர்த்தருக்குள்ளே ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகி உறுதியாக நிற்கிறாங்களா அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா திருமணம்னு போகும்போது யாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரத்தான் செய்ய போது, பிரச்சனைகள் வரும். போதாதைக்கு ஆவிக்குரிய நிலைகளில் மாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றப்பட்டு நீங்கள் அவருக்குள்ளே நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருந்தால் திருமணத்தில் என்ன வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணலாம். பட் நான் கர்த்தருக்குள்ளே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, நான் தடுமாற்றத்தில் இருக்கிறேன், நானே வந்து ஒரு நிலையில் இல்லைன்னு சொல்லி போய் நான் கல்யாணம் பண்ணேன்னா அந்த திருமணம், ஒரு வேளை என்னை திருமணம் செய்கிறவர் என்னை விட நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்னை பில்டப் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க என்னை விட வீக்காக இருந்தாங்கன்னா என் ஆவிக்குரிய லைஃபே அவங்க பிரேக் பண்ணி போட்டுற முடியும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் அப்படின்றதுக்கு வந்து அவசரப்படாதீங்க. உங்கள் பெற்றோர் அவசரப்படுறாங்கன்னு அவசரப்படாதீங்க. உங்களுக்கு திருமணம் செய்யணுன்ற ஆசைனால அவசரப்படாதீங்க. ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா, நம்மளால் இந்த நிலையில் போய் நம்ம நின்று அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா, என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பலன் எனக்குள்ளே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் பாருங்கள்.
அப்போ தான் நீங்கள் வந்து திருமணத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் நிச்சயமாகவே அந்த இடத்துல வரக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஓ சூப்பர் ஆண்டி. ஸோ ஆண்டி, இன் ஜென்ரலாக வாலிபர்களுக்கு திருமணத்திற்கான என்ன ஆலோசனை ஆண்டி நீங்கள் கொடுப்பீங்க? நம்ம நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலன் பெறுங்க. பலன் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கிற நிலையில் வந்து திருமணம் பண்ணணுன்ற முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுவே ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோல் அந்த கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைகிறதுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சாரிட்டிக்கு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ண முடியும்னு உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளே வேகமாக முன்னேறணும், பலன் பெறணும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறுவீங்க. செகண்ட் திங், லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது பணத்தை பார்க்குறீங்களோ, பின்னணியை பார்க்குறீங்களோ, எஜுகேஷனை பார்க்குறீங்களோ, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆவிக்குரிய நிலை என்ன, அவங்க கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, இதை நம்ம பார்த்து திருமணம் செய்தோம்னா நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக, திருமணத்துக்குள்ளே நீங்கள் நுழையிற நாள் தொடங்கியே கர்த்தருக்குள்ளே உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ணணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, திருமணம் ஆன உடனே பல ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவாங்க, சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்க, இங்கே போவோம் அங்கே போவோம், ஹனிமூனுன்னு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் கர்த்தரை குறித்த அந்த ஒரு சிந்தையே இல்லாமல் போகிறதுக்கான நிறைய காரியங்கள் திருமண கலாச்சாரங்கள் அது இட்ஸ் இன்பில்ட். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் திருமணம் செஞ்ச நாள்லேருந்து முதலாவது தேவனுக்கு இடம் கொடுப்போம். அது நாங்கள் ஹனிமூன் போனாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, முதல்ல கர்த்தருக்கு. ஒரு நாளினுடைய ஆரம்பமும் அதனுடைய கடைசியும் கர்த்தரோடு கூட இருக்கணும். தேவனோடு ஆரம்பிக்கணும், தேவனோடு முடிக்கணும். தனிப்பட்ட ப்ரேயரை நான் சொல்லலை, இண்டிவிஜுவல் ப்ரேயர் நான் சொல்லலை. கணவன் மனைவியாக கைகோர்த்து ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லா கர்த்தருக்குள்ளே கட்டப்படும். இட்ஸ் a சிம்பிள் திங். இந்த சின்ன காரியத்தை இன்றைக்கி வந்து செய்வாங்கன்னா அவங்க குடும்பம் கர்த்தருக்குள்ளே நல்லாயிருக்கும். ஒரு இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்தை வந்து ஈஸியாக பிரிக்கவே முடியாது. ஸோ கர்த்தருக்குள்ளே அவங்க வந்து தேவனை கனம் பண்ணுறேன், என் இருதயத்தை நான் பிரித்து பாதியை மனைவிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற கவலைலாம் அவங்களுக்கு தேவையில்லை. 2 பேரும் இணைந்து முதலாவது கர்த்தரை தேடினா அவங்க கர்த்தரை அவங்களுடைய திருமணத்தில் கனம் பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த திருமணம் ஆசீர்வாதமான ஒரு திருமணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பேலன்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவருக்கு முன்னாடி இடம் கொடுத்துருங்க. நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கையில் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகே ஆண்டி, இந்த கொஷின்ஸ்னால வந்து நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக நிச்சயமாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸை இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லை. நிறைய மேரேஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எப்படி மேரேஜ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் பேசியிருக்கோம். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம பலன் பெறணும், எந்த அளவுக்கு நம்ம அதில் நடை போடணும் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற வேகம் முக்கியம் அல்ல, விவேகத்தோடு திருமணத்துக்குள்ளே நுழையிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து ஆண்டி நம்மளுக்கு வந்து உங்கள் கொஷின்ஸ்க்கான பதிலை வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? எஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற அந்த டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசப்போ மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு புதிய எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தீபா. சைனிங் ஆஃப்.